எதுக்காக கூட்டியிருக்குன்னா, நம்ம ஐயாக்களுடைய நல்லது கெட்டதை பேசுறதுக்கு இங்கே கூடலை, நடைபயணத்தை பற்றி பேச இங்கே கூடலை. ஆனால் நம்ம நகரத்தார் குலம் தழைக்கிறதுக்காக இந்த 6 கால் சவுக்கை 78 கால் மண்டபம் நம்முடைய இந்த தர்மம் பாத யாத்திரையெல்லாம் பழமை போல் மாறணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான காவடிக்காரர்கள் நகரத்தார்களுடைய விருப்பமாக இருக்கு. தேசியர்களை நம்ம துணை நிற்க சொல்லியிருக்கோம். அதற்கு இது ஒரு வாயிலாக இருந்து நம்மளுடைய எண்ணங்களை ஐயாக்கள்கிட்ட நம்ம வச்சு அவங்க அதுக்கு முன்னிப்பட்டயத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஐயாக்களோட கூட நின்று நம்ம செய்யலாம். நம்மளுடைய மகமையில் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அவங்களோட கூட இருந்து ஒத்துழைக்கணும். ஒரு காலகட்டத்தில் ஈசானிய ஞானதேசியர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா இருந்து ஒன்று மண்ணா செஞ்சுருக்கோம். அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கிடையே ஒரு சின்ன கேப் வந்துருச்சு. அந்த கேப்பை மறுபடியும் பண்ணி எல்லாரும் தோளோட தோல் நின்று இது செய்யணும். ஒன்று. இன்னொன்று, இந்த ஆதிவேல்களோ ஆரியால் தவிர்க்கையும் ஐயாக்கள் இருக்க இடமும் மிகவும் அதிர்வான இடம், மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். முருகனே தானே உவந்து வேளாக நின்ற இடம். 78 கால் மண்டபம். அவங்க சாஸ்திர ரீதியாக, சித்தமரபு ரீதியாக, இயந்திர ரீதியாக, நம்ம வாஸ்து ரீதியாக, எல்லா ரீதியாகவும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அதனால இதில் ஒரு அதிர்வு இருக்குது. தயவு கூர்ந்து